ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆடி 2வது வெள்ளியோடைய பூஜை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் வந்து ஆல்ரெடி பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். சாமிக்கெலாம் பூ ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நைட் அவர் வாங்கிட்டு வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவர் லேட்டாக வந்ததால் பூவே வாங்கிட்டு வர முடியல. அதனால் சரி ஓகே, வீட்டில் இருந்த பூ மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு வந்து 2வது வெள்ளின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எதுவும் செய்யலை. பாலும் கற்கண்டும் தான் பிரசாதமாக வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதினா வந்து வதக்கி வச்சுருக்கேன். ஏன்னா நான் புதினா சாதம் தான் இன்றைக்கி பசங்களுக்கு பண்ண போகிறேன். சைடிஷ் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்குது, அதை கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நான் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து குளிச்சுட்டு அழகாக சாமி கும்பிட்டுட்டு தலையெல்லாம் காய வச்சுட்டு இருக்கேன். அடுத்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பிள்ளைங்களும் ரெடி ஆகிட்டாங்க குளிச்சுட்டு. அவர் மட்டும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகாமல் வெயிட் பண்ணி, இவர் காலையில் எழுந்தாலே இந்த ஃபோன் நோண்டுற வேலையே கரெக்டாக இருக்கும். சரி எதனா மெசேஜ் அது இது போட்டுகிட்டே இருப்பார். எப்பப்பா சாப்பிட வரேன்னு கூப்பிட்டுட்டே இருப்பேன். டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் நான் காலையில். இப்போது தோசையும் சட்னியும், மதியத்துக்கு புதினா சாதம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் பூஜை பண்ணும்போது காமிக்க மறந்துட்டேன். அதனால தான் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கோலம் வந்து அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். நான் வந்து செம்மண் போட்டுட்டு இருந்தேன், செம்மண் காலி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து செம்மண் வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா அவங்களும் ரெடி ஆகிட்டு எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க நான் ஸ்கூலுக்கு. அதெல்லாம் வீடியோஸ் வந்து நான் என்னால் எடுக்க முடியல, ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்னா அவசரமாக அவங்கள கிளப்பி விட்டுட்டு நானும் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகுதுன்னு படுத்து நல்லா தூங்கிட்டேன். திடீர்னு ஃபோன் வந்தது என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. அதுதான் வந்து நானும் கிளம்பி வந்து வேக வேகமாக போயிட்டுருக்கேன். என்னென்னா செம்ம தூக்கங்க, டயர்ட்னஸ் பயங்கரமாக இருந்தது. அதனால தான். இப்போ பார்த்திங்கன்னா வெயில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பயங்கரமாக வந்து உச்சத்தில் இருக்கார். ஏன்னா 12:30 மணி இருக்கும். அடுத்த நாள் வீடியோ வந்து நீங்கள் காலையில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வீடு அப்படியே அலங்கோலமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா காலையில், அடுத்த நாள் காலையில், ஏன்னா நான் பார்லர் போனதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து நான் எடுக்கவே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் காலையில் பாப்பா தான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்னை கலாய்ச்சிட்டு இருந்தார். நான் ரெடியாக வருது, ஜிம்முக்கு போய் இப்படி ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது கலாய்ச்சிட்டு இருந்ததால் அதை பார்த்துட்டு பாப்பா வந்து அப்பா எப்படி கலாய்க்குது பாருன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தார். எடுக்க ஆரம்பித்தோடனே அவர் கிளம்பிட்டார். என்னடா அதை வீடியோவை போட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஜிம்முக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒர்க் அவுட் வந்து ஸ்டொமக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு எப்போவுமே ஒரு பழக்கம் என்னென்னா, வந்த உடனே மிரர் பார்க்குறது, அடுத்து இங்கேருந்து கிளம்பும் போதும் ஒல்லி ஆகிட்டமான்னு பார்த்தே அந்த கண்ணாடி தான் ஒல்லி ஆகுது. நாங்கள் ஒல்லியான மாதிரி தெரியல. பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டே கிடப்போம். அதுக்கு அடுத்து ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லென்த் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.